கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 அதனுடைய 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இந்த உலகத்திலே ஈடு செய்ய முடியாத ஒரு அன்பு என்று சொன்னால் தகப்பனும் தாயினுடைய அன்பு. ஒருவேளை அவர்களே கைவிட்டாலும் நம்முடைய கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னுடைய பிரயாசத்தை பார்க்க யாரும் இல்லை, தகப்பனைப் போல எனக்கு புத்தி சொல்ல யாரும் இல்லை, தாயைப் போல என்னை தேற்ற யாரும் இல்லை என்கிறதான நிலைமையிலே ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். ஒருவேளை அவர்களே மறந்தாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். எந்த நிலையிலும் தெய்வம் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தெய்வம் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு யாரும் இல்லை என்கிற தயக்கம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், ஒரு பெரிய நற்செய்தி என்னவென்று சொன்னால், இயேசு நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை அவரோடு கூட வைத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். யார் ஒதுக்கினாலும், யார் புறம்பே தள்ளினாலும் நம்முடைய தெய்வம் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you all.